PTSD, a life journey. 25 years ago, many people were injured. Today, all of them are healed. 25 years ago, some lost their body parts. Today, they have learned to adapt without them. 25 years ago, the church was destroyed. Today, it is rebuilt and looks beautiful. 25 years ago, 200 people died. Today, they are buried and forgotten. 25 years later, I walk into the same church. I still remember the explosion of that moment. When I look at the beautiful statues at the altar, it looks as broken and covered with blood. When a man with a backpack walks in, I started to panic and shout loud, bomb. I was labeled as PTSD and called psycho. I was looked at as alien from another planet. I left the country to forget the trauma. I started a new life saying everything is new again. I settled into a new country to forget all my memories. I got busy with life and to forget my past. One day, when I heard the siren of an ambulance, I started to panic and cry out loud, saying, there is another explosion has happened. I was triggered and I felt as I was in past. I decided to revisit my memories and heal them. I sought for help and admitted my needs. I focused on my healing and on my recovery. I shared my story creatively with tears and hope. The world has forgotten Nawali village bombing, but I remember till I die with tears and pain. The world has moved on, remembering Easter bombing, but Nawali village bombing lives in my memory with hope of peace and reconciliation. PTSD, post-traumatic stress disorder, பேர் அதிர்ச்சிக்கு பின்னான மன அழுத்தம். 2009 போது நாட்கள் தொடர்ந்து அழுதேன். 95ஆம் ஆண்டு நவாலி குண்டுவீச்சு நினைவுகளின் பாதிப்பின் வெளிப்பாடாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அமைந்தது. எனது வெளிப்பாடு ஆரோக்கியமற்றதாக இருந்ததால் மன சிகிச்சை நிபுணர் உதவியுடன் எனது போரின் அழுவை குணப்படுத்தி கலைப்படைக்கூடாக எனது குணப்படுத்தலை வெளிப்படுத்தி அனுபவத்தை சித்தரிக்கும் எனது களிமண் படைப்பு டொரண்டோ மன்னர் மியூசியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. நவாலி வீச்சை சித்தரிக்கும் துணியிலான படைப்பு டொரண்டோ ஆப்லாஸ்கிப்ல வருடாந்த அறிக்கையில் ஆர்ட் அண்ட் எக்ஸிபிஷன் சித்திரம் செயற்பாட்டு தலைப்பின் கீழ் பிரசுரிக்கப்பட்டது. நவாலி குண்டுவீச்சின் எனது அனுபவத்தை கதையாக்க முடிந்தது. இதுதான் அந்த செய்த அந்த ஆர்ட் நவாலி சர்ச் பொம்மை பற்றி. அது பிறகு வந்து ஒரு ஸ்டோரியா மொரியலா எவ்வளவு பார்த்து இந்த ஒரு சின்ன கலைப்படைப்பு வந்து தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியதா இருந்தது. ஒரு பாட்டு நவாலியை நினைவு கூற, நவாலியின் குண்டுகளை சுமந்து வாழ்கிறோம், நம் நிம்மதியை இழந்து நாம் தவித்து வாழ்கிறோம். குண்டு விழுந்த போது நாம் கதி கலங்கி போனோம், கடவுளே இல்லை என மெய் மறந்து போனோம். இறந்த உடல்களை அன்று கோயில்களில் கண்டோம், சிதைந்த பிணங்களை அன்று கடந்து நாம் நின்றோம். நவாலியின் குண்டுகளை சுமந்து வாழ்கிறோம், நம் நிம்மதியை இழந்து நாம் தவித்து வாழ்கிறோம். உதவி வழங்க சென்று நாம் உயிர்களையே இழந்தோம், உணர்வுகளை புதைத்து நாம் மௌனமாக வாழ்ந்தோம். எரியுதமது நெஞ்சு, வலிக்குதமது மனசு, இழந்தமது சொந்தம் திரும்ப போவதில்லை. இது வந்து ஒரு ட்ரிகரா இருக்கும், தூண்டுதலாக. ஆகவே
எனக்கு தெரியாது. உண்மையிலே கஷ்டமா சில விஷயங்கள் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தோமானால் இவ்வாறு நடக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் தயவு செய்து நீங்க பிரேக் எடுங்கோ, இதன்னுங்கோ, உங்களை கஷ்டப்படுத்தாது. ரைட்? என்ன சொன்னா நாங்க என்ன ஒரு காரியம் செய்யறதும் வந்து எங்களுடைய சுகத்துக்காக, சந்தோஷத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக. ஆகவே நான் வந்து குணமாகிட்டு இதுல இருந்து கதைக்கிறேன். ஆனால் உங்களுடைய குணமாகுதல் இன்னும் நடக்கிறது இதென்று சொன்னா இவ்வாறான நினைவு கூறுகள், இவ்வாறான விடயங்கள் கதைக்கும் போது கஷ்டமாக இருந்தால் தயவு செய்து கட்டாயம் பிரேக் எடுக்கணும். மற்றது வந்து சுய பராமரிப்புன்றது சரியான முக்கியம். அதாவது எங்களை நாங்கள் எங்களோட லிமிட் எங்களுக்கு தெரியணும். எவ்வளவுக்கு நாங்கள் இதுவரை பற்றி கேட்கலாம், கதைக்கலாம். இல்ல கஷ்டம் என்று சொன்னா இல்ல அதுல இருந்து நாங்கள் எங்களுடைய மனதை இதுல இருந்தாலும் வந்து எங்கேயாலும் கொண்டு வரலாம். அப்படியான விடயங்களை செய்து இதன்னோனும் என்னன்னு சொன்னால் உண்டு வந்து உலகத்துக்கு வந்து என்னன்னு சொன்னா அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த போது உலகமே வந்து அதை பற்றி தெரிந்தது. ஆனால் நவாலி குண்டு வீச்சுன்னு சொன்னா ஒருத்தருக்குமே தெரியாம இருந்தது. அதுதான் எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. யாருக்குமே அந்த 95ஆம் ஆண்டு இடந்தபடியா அதை பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாருமே ஈஸ்டர் குண்டு தாக்குதலை குறித்து எனக்கு வந்த அனுதாபங்கள், எனக்கு காட்டின இரக்கம் வந்து நான் 15 வயசுல நவாலியில இருக்க வந்து எந்த ஒரு அனுதாபமும் எந்த ஒரு ஒன்றுமே கிடைக்கல. அப்ப அதுதான் நான் வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எவ்வாறு இந்த உலகம் வந்து முன்னுரிமை குடித்து அவர்களை பற்றி கதைக்கிறார்களோ அதே முன்னுரிமை, அதே அனுதாபம் எங்களுக்கும் கிடைக்கணும் என்றதுதான் இந்த நோக்கம். இது செய்யறது, இதை பற்றி கதைக்கிறது என்னன்னு சொன்னால் நாங்களும் பாதிக்கப்பட்ட மக்கள், எங்களுடைய உணர்ச்சிகள், எங்களுடைய கஷ்டங்களும் வந்து உலகுக்கு தெரியவனும் நாங்க கஷ்டப்பட்டோம் என்று. அதான் இந்த இது ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. ஆனா இஃப் இட் இஸ் டூ மச் நான் ஸ்டாப் பண்றேன். அல்லது யாருக்கும் செய்யவா? Once in my life, in my place, air bombing has scattered us. From that day until today, life has become painful. 1995, July 9, Bukaraya craft dropped the 8 bombs, killed everyone all at same time, destroyed everything. We lost our home, we lost our life, we lost everything. We lost our home, screaming in pain, screaming for life. Darkness covered all of us. Death has come, part of life, ran from home to save life. Once in my life, in my place, air bombing has scattered us. From that day until today, life has become painful. 25 years PTSD, living in paranoia, scared to look the sky, panic to watch the plane, avoiding thunder sound, scared to live my life. Hatred deep within me, anger dwells in me, lost the hope to live, looking forward death. Why should I live? I should have died. A question between life and death made me to forget this world, taken me to dream world. Once in my life, in my place, air bombing has scattered us. From that day until today, life has become painful.
ரோமா என்ற மனவடு என்றது தன்னுடைய அர்த்தங்கள் கூட பிரதிபலிக்கின்ற விஷயமாக இருக்கும் என்பது மட்டுமில்லை, நீங்கள் அது பற்றிய ஹீலிங் என்ற அம்சமுடன் தொடர்புடைய. அப்ப அந்த வகையில நீங்க என்ன கூற முடியும்? இந்த இப்படியான சமூகத்துக்கு இந்த ரோமாவிலிருந்து விலகி செல்வதற்கு கலை இலக்கியத்துக்கு என்ன வகையான பங்களிப்பு செய்ய முடியும்? இல்லாட்டி கலை இலக்கிய ஈடுபாடு என்ன வகையான ஹீலிங் ப்ரோசஸ்ல எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற பற்றி உங்களுடைய அனுபவங்களினூடாக. ஒன்று எழுதுகிறது. அது இப்ப நாங்க ஒரு எழுத்தாளராகவோ இதாவோ இருக்கு. உண்மையா நான் ஒரு கவிஞர் எழுத்தாளர் என்ற ஒரு நான் எழுத தொடங்கியக்க எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஆனா எழுத 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 ஆட்கள் என்னை கவிஞர் என்ற கவிதைகள் 4 வரியில உள்ள கவிதை, ஒரு பந்தி பந்தியா. உண்மையிலே நான் எழுதியக்க நிறைய பேர் சொன்னாங்க இது கவிதை இல்லை என்று சொல்லி என்னோட சண்டை பிடித்த நபர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் நான் தொடர்ந்து எழுதினது. அப்ப போஸ்டன் நகருக்கு நான் போன போது அங்கே ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஆளை மீட் பண்ணினேன். அவதான் அதை கவிதை புத்தகமாக்கி அவ சொன்னா இல்ல இது கவிதை புத்தகம் தான் என்று அவதான் அதை கவிதை புத்தகமாக்கினவன். ஆகவே நாங்கள் என்னை பொறுத்தவரை நாங்கள் எங்களுக்காக எதை செய்தாலும் அது மற்றாக்களுக்கு பயனாகத்தான் இருக்கு. ஆகவே நான் எதுவுமே இன்னொரு ஆளுக்காக எழுத இல்லை, செய்யல. எந்த குணமாக்குதல் ஆகவே எழுத்து ஒரு சரியான ஒரு நல்ல விஷயம். நாங்கள் ஜேர்னலிங் சொல்லுவார்கள். அதாவது நாட்குறிப்பு, அதாவது என்ன வருதோ அதை எழுத்து வடிவில என்ன சொன்ன வடிவில எழுதிட்டோம்னா பிறகு அது கவிதையாகலாம், பாடலாகலாம், எழுத்தோ என்ன வடிவிலையும் அது பிறகு ஒரு காலத்துல பிரசுரிக்கப்படலாம், மெட்டாக்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நாங்கள் முதல்ல அதை ஒரு காலில போடுறதுக்கு ஒரு துணிவு வேணும், அதை செய்யணும். என்ன சொன்னா அது ரொம்ப கஷ்டம். மற்றது வரைகிறது, அதாவது ஒரு கலரிங் இதை எடுத்து அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது. அதை அப்படியே வெளிப்படுத்தினோம் என்று சொன்னா அது அடுத்த ஒரு பெரிய ஒரு குணமாக்குதல். என்று சொன்னா ஆர்ட் கிரியேட்டிவ் விதி தான் எனக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ரியானா பேக் எடுத்துட்டு வரீங்க? சோ அது ஒரு சரியான ஒரு முக்கியமான இது. எப்படி கிரியேட்டிவா நாங்கள் எங்களை வெளிப்படுத்துறது. ஆனா இவ்வாறு கிரியேட்டிவா அதாவது கலைப்படைப்பூடாக நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை எனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த கலைப்படைப்பு தான். என்ன சொன்னா அதாலதான் நான் ஒரு டாக்டரா ஒரு சமுதாயத்துல இருக்கிறது பெரிய ஒரு அங்கீகாரமான ஒரு தொழிலோ ஒரு சமுதாய அங்கீகாரம் மிகவும் பல ஒரு இடம் டாக்டரா இருக்கிறது. ஆனா அதை கிரியேட்டிவ் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு மேலே கலைத்துறையில் உள்ளாக்களுக்கு நாங்கள் சமுதாயத்துல அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் மரியாதை கிடைக்கிறதே இல்லை. ஆனா உண்மையிலேயே கலைத்துறை தான் எங்களை எங்களுக்கு ஒரு உண்மையான குணமாக்குதல் வேணும்னு சொன்னால் ஒரு கலைத்துறை தான் அதுங்களுக்கு அந்த உண்மையான குணமாக்குதலை தாரது. நவாலி குண்டுவெடிப்பின் போது ஒரு நவாலி நபர் ஒரு ஆள், அவர் இசைத்துறையில் ஈடுபட்ட நபர், அவர் மனைவியை இழந்த நபர். அவர் தனது பேட்டியில் சொல்லுகிறார், தான் அந்த மனைவியை இழந்த பிறகும் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு காரணம் தனது இசைத்துறை தான் காரணமாக அமைகின்றது. ஆகவே இந்த கலைத்துறையானது எங்களுடைய குணமாக்குதலுக்கு மிகவும் ஒரு முக்கியமான விடயம்.